Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைண்ட். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பயங்கர உண்மை சம்பவம். இந்த இடத்துல 7 பொண்ணுங்க ஒன்று கூடி ஒரு விஷயமும் ட்ரை பண்றாங்க, அதுவும் நடு காட்டுக்குள்ள. இதன் மூலியமா இந்த 7 பேர்ல இப்ப எஞ்சி இருக்கிறது வெறும் 2 பேர் தான். அதுலயும் அந்த 2 பெண்களும் இப்போவோ அப்போவோன்னு ஒரு மரண பீதியில தான் இந்த இன்சிடென்ட்டையும் நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த 7 பேரும் யாரு, இவங்க எந்த ஊரு, இவங்க என்ன பண்ணாங்க, எதனால இவங்களுக்கு பிரச்சனை வந்தது, அண்ட் எதனால இந்த டீம்ல 7 பேர் இருக்கிற இந்த டீம்ல இப்போ 2 பேர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க, மற்றவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பலவிதமான கேள்விகளுக்கான ஒரு விடையா தான் இந்த ஒரு வீடியோவும் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேசும்போது ஒரு வாய்ஸ் நோட்டம் எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையில தெரியலங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போகலாம். நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போகலாம். அந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர். டிசம்பர் 14-15 வியட்நாமில் நடக்க போகிற பிக் காம்படிஷனில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நானும் என்னோட டீமும் டான்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் சென்னையிலேருந்து வியட்நாம் போகிறதுக்கு அந்த அளவுக்கு எங்ககிட்ட ஃபண்டும் இல்லை. இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பான்சர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறவங்க ப்ளீஸ் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவங்க நேம் கௌதமி. இவங்க கேரளாவையும் சேர்ந்தவங்க. அண்ட் கௌதமி இவங்க கூட கிட்டத்தட்ட 6 பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருந்திருக்காங்க. அண்ட் கௌதமி இவங்களோட சேர்ந்து 7 பேர். அண்ட் அந்த 7 பேரும் பெண்கள் தான். இவங்களோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 22 - 25 தான் இருக்கும். அண்ட் இவங்க கேரளாவில் இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான ஒரு காலேஜில் தான் படிச்சுட்டும் இருக்காங்க. அண்ட் இந்த சம்பவம் லாஸ்ட் இயர், அதாவது 2023 தான் நடந்திருக்கு. அது இவங்க மாஸ்டர் டிகிரி படிக்கும் போது தான் இவங்களுக்கும் இந்த பயங்கர பேய் சம்பவமும் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட 7 பேர் கொண்ட இந்த டீம்ல பாத்தீங்கன்னா இப்போ 2 பேர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. அது என்ன ஏதுன்றத இப்போ டீட்டெயிலா சொல்றேன். சரியா 2023 இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண கௌதமி அண்ட் அவங்களுடைய ஒரு சில காலேஜ் ஃப்ரெண்ட். இவங்க எல்லாருமே 2021 முன்னாடி அண்டர் கிராஜுவேட் ஒன்னா தான் காலேஜ்ல படிச்சாங்க. அப்படி காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 1 இயர் கேப் விட்டுருக்காங்க. 1 இயர் கேப் விட்டு நாம மாஸ்டர் டிகிரி படிக்கலாம் அப்படின்னு ஒரு 10 பேர் பிளான் பண்றாங்க. கௌதமி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. ஆனா அப்படி இப்படின்னு வீட்டுல பேசினதுக்கு அப்புறம் அதுல 3 பேரோட வீட்டுல இல்ல முடியாது, நீ காலேஜ் முடிச்சுட்ட, இந்த ஒரு படிப்பே உனக்கு போதும், இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு 3 பேருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற 7 பேரும் வீட்டுல ஏதாவது பேசி இந்த மாஸ்டர் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போறேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வீட்லயும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி ஒரு வருஷம் கேப்புக்கு அப்புறம் 2023 கேரளால இருக்கிற ஒரு பெரிய காலேஜ்ல இவங்க மாஸ்டர் டிகிரியும் படிக்கிறாங்க. அந்த 7 பேர். இதுல கௌதமி இவங்க தான் மெயின். இவங்க கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய பேர் எல்லாத்தையுமே அவங்களுக்குன்னு ஒரு சம்பவம் நடக்கும்ல, அப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப கௌதமி இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான மும்தாஜ். இதுல மும்தாஜ் இவங்களை பத்தி சொல்லணும்னா கௌதமி மும்தாஜ் இவங்க 2 பேருமே ஸ்கூல்லையும் ஒன்னா தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து காலேஜ் யூஜியும் ஒன்னா முடிச்சிருக்காங்க. இப்ப மாஸ்டர் டிகிரியும் ஒன்னா படிக்கலாம் அப்படின்னு ஒரே காலேஜ் ஒரே டிபார்ட்மெண்ட்லயும் சேர்ந்திருக்காங்க. இப்போ காலேஜும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்பவே ஹாப்பியா இவங்களும் அந்த 7 பேருமே காலேஜுக்கும் வராங்க. இவங்க நினைச்ச மாதிரி அந்த மாஸ்டர் டிகிரி ரொம்ப கஷ்டமான இல்ல, இவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா கம்பேர் டு பசங்களை கம்பேர் பண்ணும்போதும் பொண்ணுங்க கொஞ்சம் நல்லா படிப்பாங்க. அதுக்கு காரணம் பசங்களை படிக்க விட்டாதானே. சரி அதெல்லாம் விடுங்க. பட் இந்த இடத்துல இவங்களும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படியே செமஸ்டர் எக்ஸாமும் வருது. அந்த எக்ஸாமையும் நல்லா தான் பண்றாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு 2 வாரம் லீவும் கிடைக்குது. ஆனா இந்த 2 வாரத்துல இவங்க பண்ண அரட்டை தான் இந்த டீம்ல 5 பேரோட உயிரை பலி வாங்கியிருக்கு. அது என்னன்னா லீவ் டைம்ல மும்தாஜ் இவங்க வீட்டில் அம்மா அப்பா அண்ட் அவங்க அண்ணன் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ மும்தாஜ் இவங்க வீட்டில் ஆளுங்கன்னு யாருமே இல்லை. ஸோ இதனால இந்த ஒரு விஷயத்த மும்தாஜ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்றாங்க. அண்ட் சொன்ன உடனே எல்லாருமே பிளான் பண்ற விஷயம், அதுலயும் கௌதமி இவங்க பிளான் பண்ற விஷயம், இன்னைக்கு எல்லாருமே மும்தாஜ் வீட்டில் அசம்பிள் ஆயிடுங்க. அண்ட் இன்னைக்கு சஸ்பென்ஸ் ஆன ஒரு சில விஷயம்லாம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டைமுக்கு மற்ற எல்லா பொண்ணுங்களும்
மும்தாஜ் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. கௌதமி இவங்க மட்டும் கொஞ்சம் லேட்டா வராங்க. ஆனா அப்படி வந்தவங்க வெறும் கையோடலாம் வரல. லிஃப்ட்ல நிறைய பாக்ஸ்லாம் இருக்கு அண்ட் நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு மும்தாஜ் அவங்க வீட்டுக்கும் போறாங்க. அண்ட் மற்ற பொண்ணுங்களாம் என்னடி இது என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, அப்ப கௌதமி இவங்களும் நான் தான் சொன்னல இன்னைக்கு சஸ்பென்ஸான நிறைய விஷயம்லாம் பண்ண போறோம் அப்படின்னு, முதல்ல போயிட்டு கதவெல்லாம் மூடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் கதவை மூடுறாங்க, ஜன்னலையும் மூடுறாங்க. அண்ட் அந்த இடத்துல ஏசி எல்லாம் போட்டு நல்லா வார்மான ஒரு லைட் ஆன் பண்ணிட்டு அந்த மைல்டான லைட்டு கீழே இப்ப இவங்க சரக்கு பாட்டில் எல்லாம் ஓபன் பண்றாங்க. இதை பார்த்த உடனே இங்க இருக்கிற மத்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. என்னடி இது சரக்குலாம் வாங்கிட்டு வந்திருக்கு, இவங்க வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, வீட்டுல யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சேம் இதே விஷயத்த மும்தாஜ் அவங்களும் சொல்றாங்க. ஆல்ரெடி எங்க வீட்டுல இப்பதான் அப்பா குடியை நிறுத்திருக்காரு. இன்கேஸ் போனவங்க ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம சரக்கு அடிச்ச விஷயம் தெரிய வந்ததுன்னா, அதுவும் எங்க வீட்டுல அடிச்சது தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா என்னை வெட்டி போட்டுருவாங்க. தயவு இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம், பட் இங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கௌதமி அவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதை வேணான்னு சொல்லல, ஆனா இங்க தான் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. சரி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கௌதமி அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்குது. அண்ட் கௌதமி இப்ப இவங்க கார்ல தான் வந்தாங்க. பட் ஆல்ரெடி மும்தாஜ் அவங்க வீட்டுல 7 பேர் உட்கார்ற மாதிரி இன்னோவா காரும் இருக்கு. ஸோ அதனால அந்த கார் சாவியும் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த பார்சல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த கார்ல போயிட்டு ஃபில் பண்றாங்க. இவங்களுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்ப கார்ல எல்லாத்தையுமே செட் பண்ணிடுறாங்க. அண்ட் வீட்டையும் பூட்டிடுறாங்க. அதை போட்டுட்டு இப்ப இந்த காரு எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கேரளால கண்ணூர்னு ஒரு ஏரியாவும் இருக்கு. அந்த கண்ணூர்ல இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு தான் இப்போ இந்த இன்னோவா காரும் போகுது. அதுக்குள்ளதான் அந்த 7 பெண்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் மும்தாஜ் இவங்க வீட்டில இருந்து கண்ணூர் கொஞ்சம் தூரம் அதிகம் தான், பட் இருந்தாலும் நைட் டைம்ல கொஞ்சம் ஃபன்னா இருக்கு அப்படின்னு மற்ற பொண்ணுங்க எல்லாருமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு வழியா நடு ராத்திரி கண்ணூர்ல இருக்கிற அந்த காட்டு பகுதியில் போயிட்டு இவங்களும் சேர்றாங்க. இன்கேஸ் அந்த இடத்துல பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் அவங்கள அந்த இடத்த அடிச்சு போட்டா கூட காப்பாத்துறதுக்குன்னு ஆள் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல தான் இப்போ இந்த 7 பெண்களும் இருக்காங்க. இவங்களுக்கு பயம் இருதான்னு கேட்டீங்கன்னா இந்த 7 பேருக்குமே பயம் இல்லை அப்படின்னு கௌதமி இவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு தைரியத்துல தான் அவ்வளவு தூரம் நான் இவங்களை கூட்டிட்டு போனேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 7 பேருமே அந்த அடர்ந்த காட்டுப்பகுதி போனதுக்கு அப்புறம் இந்த போர்ட்டபிள் பெஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது வண்டியில நார்மலா மடிச்சு வச்ச மாதிரி ஒரு சேரும் இருக்கும், அதை எடுத்து அப்படி இப்படின்னு பிரிச்சா அது பெரிய டேபிள் மாதிரியும் இருக்கும். இப்போ அந்த டேபிள் மேல இவங்க எடுத்துட்டு வந்த சாப்பாடு அண்ட் அந்த சரக்கு இது எல்லாத்தையுமே அது மேல ப்ராப்பரா அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேபிள் கொஞ்சம் தரையில இருந்து ஒரு 2 அடி உயரம் தான் இருக்கும். அப்படியே இவங்க எல்லாருமே அந்த இடத்த லைட்டா சுத்தப்படுத்திட்டு அப்படியே கீழே உட்கார்றாங்க. அந்த இடத்துல ஒரு சார்ஜபிள் எமர்ஜென்சி லைட்டும் இருக்கு. அந்த லைட் வெளிச்சத்துல தான் இப்ப இவங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அண்ட் கௌதமி இவங்க தாட்டு மட்டும் இல்ல, இந்த டீம்ல இருக்கிற எல்லாரோட தாட்டும் என்னன்னா, ஏன் சரக்குனா பசங்க மட்டும் தான் அடிக்கணுமா, பொண்ணுங்களும் அடிக்க கூடாது, எங்களுக்கு அடிச்சாலும் போதையேறும் அவங்களுக்கு அடிச்சாலும் போதையேறும், ஸோ நாங்களும் அடிப்போம் அப்படின்னு ஒரு வீம்புக்காக தான் இவங்களும் இந்த சரக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் பெண்களே இந்த இடத்துல ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, உங்களுக்கு சரக்கு பிடிச்சிருக்கா தாராளமா குடிங்க, நாங்க அதை கேட்க மாட்டோம், பட் பசங்க இதை பண்றாங்க அப்படின்னு தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தோணுச்சுன்னா பண்ணுங்க, இவங்க பண்றாங்களே ஸோ நாங்க பண்றோம் அப்படின்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தாராளமா பண்ணலாம், அதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. அண்ட் இந்த இடத்துல இவங்க குடிக்கிறது இந்த பெண்களுக்கு உண்டான ஒரு சில மதுபானங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா. எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஓட்கா, ஜின், பக்காடி, டக்கீலா அப்படின்னு ஒரு சில வெரைட்டிலாம் இருக்கு பாத்தீங்களா. அதுல இப்ப இவங்க வாங்கியிருக்கிறது ஓட்கா அண்ட் பக்காடி. இந்த 2 ஃபிளேவரை தான் இங்க இருக்கிற இந்த 7 பெண்களும் குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்படி குடிச்சிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல இந்த பெண்கள் பேசுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு தூரம் அதுவும் இவ்வளவு இருட்டுல இந்த நடுராத்திரியில வந்து இங்க நாம தனியா குடிச்சிட்டு இருக்கோம், சுட்டு வட்டாரத்துல ஆளுங்களே இல்லை. நம்ம வண்டியில வந்துட்டு இருக்கும்போது நானும் நோட் பண்ணேன், ஒரு சில கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஆட்கள் நடமாட்டமே இல்லை. இப்ப இப்படிப்பட்ட இடத்துல நாம தனியா உட்காந்து குடிச்சிட்டோம் இருக்கோம். திடீர்னு இந்த இடத்துல பேய் வந்ததுன்னு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்க, அப்ப இந்த டீம்ல காவியான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க திடீர்னு அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த அலர்ன சத்தத்தை கேட்டு இங்க இருக்கிற மற்ற பெண்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு. இல்ல சும்மா பேயின்னு சொல்ற வரைக்கும் யாருமே பயப்படல, ஆனா நான் கத்தனவொன்னே எதுக்கு பயந்தீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சும்மா ஃபன்னா தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்கு. அந்த அலறல் சத்தம் வந்து சடனா கேட்கும் போது இவங்களும் லைட்டா பயந்துருக்காங்க, பட் பேய் அப்படின்ற விஷயத்துக்கு பயப்படல. இப்படியே இவங்களும் ஃபன்னா குடிச்சிட்டே இருக்க அப்ப டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு, சரிடி
சரிடி மும்தாஜ், உங்க வீட்டில் ஏதாச்சும் அமானுஷமான விஷயம் இல்லைன்னா உங்க சர்க்கிள் ஏதாச்சும் இந்த பேய் சம்பவம் எதனா நடந்திருக்கா அப்படின்னு கௌதமி மும்தாஜ் அவங்கள பார்த்து கேட்க, அதுக்கு மும்தாஜ் அவங்களும் உங்களுக்கு இந்த ஜின்கள் பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க, இந்த இடத்துல மற்ற பொண்ணுங்க எனக்கு குடிக்கிற ஜின்னை பத்தி தான் தெரியும், நீ சொல்ற ஜின்னை பத்திலாம் தெரியாது அப்படின்னு வழக்கமா அந்த இடத்துல ஒரு ஃபன்னா போயிட்டு இருக்க. அப்ப மும்தாஜ் இவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஏய், இந்த மாதிரிலாம் பேசாத, நீ மற்ற விஷயத்துல வேணா கிண்டல் பண்ணு, ஆனா இந்த மாதிரி விஷயத்துல கிண்டல் பண்ணாத அப்படின்னு அவங்கள கொஞ்சம் கோவத்தோட எச்சரிக்கிறாங்க. உடனே மற்ற பொண்ணுங்களும் மும்தாஜ் அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு அந்த இடத்துல மரியாதை கொடுத்து, சரிடி சாரி, சும்மா ஃபன்னாக தான் பண்ணேன், கோச்சிக்காத, நீ சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மும்தாஜ் இவங்களும் ஜின்கள் பற்றி ஒரு சில விஷயங்களும் சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஜின்களை பற்றி நம்ம சேனலில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஜின்கள் பற்றி சொல்லும்போது ரொம்பவே ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த இடத்துல அல்ல அவர் மனுஷங்களால் நம்பலை, இந்த களிமண்ணால் செஞ்சதாகவும் அண்ட் ஜின்கள் இவங்களை நெருப்பால், அதுவும் இந்த புகையே இல்லாமல் வர ஒரு நெருப்பு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும், அதோட சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நெருப்பால தான் ஜின்களை உருவாக்கியிருக்காங்க. இது கூடவே தான் இயற்கையும் உருவாக்கியிருக்காங்க. ஆனா அல்லாஹ் அவருடைய படைப்புல பாத்தீங்கன்னா ஜின்கள் இயற்கையை கம்பேர் பண்ணும்போது மனுஷங்க தான் சிறந்த படைப்பா அவரும் நினைச்சாரு. இது மட்டும் இல்லாம ஜின்கள் கிட்ட ஒரு கட்டளையும் போட்டாரு. அது என்னன்னா, இதுக்கப்புறம் நீங்க மனுஷங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுல நிறைய ஜின்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. பட் மற்ற ஜின்கள்லாம் இல்ல, நாங்கெல்லாம் நெருப்பால உருவாக்கப்பட்டவங்க அண்ட் களிமண்ணால உருவாக்கப்பட்ட அவங்க சொல்றதை நாங்க கேட்கணுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்ற அந்த ஒரு விஷயத்த அப்படியே புறக்கணிச்சுட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஜின்களை கெட்ட ஜின்கள் அண்ட் சைத்தான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மீதி இருக்கிற நல்ல ஜின்கள் மனுஷங்களோட மனுஷங்களா அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. பட் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு அண்ட் மனுஷங்களுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு சில உதவிகள் செய்யறது. இது மட்டும் இல்லாம அதிகமா ஜின்கள் எங்க இருப்பாங்கன்னா தர்காவை சுத்தி தான் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கெட்ட ஜின்கள் இந்த காட்டு பகுதியிலையும் இந்த பாழஞ்ச இடத்துலயும் தான் இருப்பாங்க. அவங்களால மனுஷங்களுக்கு பலவிதமான பாதிப்புகளும் இருக்கும். அந்த கெட்ட ஜின்கள் மனுஷங்களோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவன் பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா அதுல அந்த குடும்ப தலைவனை கொண்டுட்டு அந்த பொண்டாட்டி பிள்ளைங்களை தன்னோட கண்ட்ரோல்ல இந்த கெட்ட ஜின் வச்சுக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த டீம்ல இருக்கிற மற்ற பொண்ணுங்களுக்கு லைட்டா பயம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கேட்ட மற்ற ஸ்டோரி இந்த ரத்த காட்டேரி மோகினி பிசாசு அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்தை தான் அவங்களும் கேள்விப்பட்டிருக்காங்க. பட் அந்த சமயம் அவங்க கேள்விப்படாத ஒரு விஷயத்த அந்த நடு இரவுல அதுவும் அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் கேட்கும் போதும் கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஒரு பயம் வரல. அதே பயம் தான் இவங்களுக்கும் வந்திருக்கு. இப்படி மும்தாஜ் இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் இந்த டீம்ல காவியான்னு ஒரு பேர் சொல்லியிருப்போம் பாத்தீங்களா, அவங்களும் ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா, ஏய், எங்க பாட்டி ஊர்ல கூட இந்த மாதிரி பேய் விஷயம்லாம் நடந்தது. எங்க பாட்டி வீட்டுல இருந்து ஒரு 2 வீட்டு தள்ளி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசல்ல அடிக்கடி இந்த நைட் டைம்ல இந்த ரத்தத்தான கைத்தடங்கள் அவங்க வீட்டு வாசல்ல யாரோ அங்க இங்கன்னு வச்சுட்டு போயிருந்தாங்க. இதை ஆரம்பத்துல பார்க்கும்போது எவனும் வேண்டாதவன் தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு போறான் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் அந்த ரத்த தடங்கள்லாம் தெரியாத அளவுக்கு அதை பெயிண்டும் அடிச்சிருக்காங்க. பட் அடுத்த நாள் மறுபடியும் யாரோ அந்த ரத்த கையை அங்க வச்சுட்டும் போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் ஒரு வாரம் வரைக்கும் கண்டினியூவா நடக்க ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் பொறுமை இழந்துட்டாங்க. இந்த விஷயத்தை எவன் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அன்னைக்கு அந்த வீட்டுல எல்லாருமே வழக்கமா தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல அந்த வீட்டோட 2 ஆண்கள் மட்டும் எதிர்த்த வீட்டுல தங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்த யாரு பண்றா அப்படின்னு அன்னைக்கு நைட்டு எதிர்க்க வீட்டுல தங்கிட்டு இருந்த அந்த 2 ஆண்களும் நைட்டு தூங்காம ஜன்னல் வழியா நம்ம வீட்டு வாசலுக்கு யாரு வரா அப்படின்னு பொறுமையா காத்துட்டு இருக்கும்போது அந்த 12 மணியை தாண்டும் போதும் யாரோ ஒருத்தவங்க இந்த தெருவில் நடக்கிற விஷயத்த இவங்களும் பாக்குறாங்க. ஆனா அப்ப இவங்களுக்கு சந்தேகம்லாம் இல்லை, இவங்க தான் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு. ஆனா அப்படி நடந்து போனவங்க கரெக்டா அந்த வீட்டு வாசலாண்ட நிக்கிறாங்க. அண்ட் அப்படியே அந்த வீட்டு வாசலை நோக்கி போயிட்டு அந்த வீட்டோட கதவுல ஏதேதோ சுரண்டுற மாதிரியும் பண்றாங்க. ஆனா அந்த வீட்டோட சுவத்தை அடிக்கிற மாதிரியும் பண்றாங்க. இப்படி இந்த ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, இவன் தாண்டா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்றான் அப்படின்னு. அவங்களும் கத்திக்கிட்டே கதவை திறந்து வெளியில பார்த்தா அங்க நிக்கிறது உண்மையிலே மனுஷன் கிடையாது. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே கொடூரமாகவும் இருந்தது. அண்ட் அதோட வாயில பல்லெல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரியும் இருந்தது. அந்த தாடையும் உடஞ்சிருக்கு, அங்க இங்கன்னு நிறைய வெட்டு காயம். அது ஒரு பெண்ணோட உருவம், பார்க்கறதுக்கு ரொம்பவே கோரமா இருந்தது. அப்படிப்பட்ட பெண்ணோட உருவம் தான் தான் உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் எடுத்து அந்த வீட்டோட அங்க இங்கன்னு வச்சிருக்கு. அந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த 2 ஆண்கள் ஓடி வந்தாங்களே, அதுல ஒருத்தர் அந்த இடத்துல பயத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்காரு. அண்ட் இவர் அலர்ன சத்தத்தை கேட்ட மற்ற எல்லாருமே அக்கம்
பக்கத்துல இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சு ஓடியாரும் போது அங்க இருக்கிற அந்த உருவம் இவங்க கண்ணு முன்னாடி மறைஞ்சு போறத பார்த்து எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிருக்காங்க. ஏன் இந்த ஒரு விஷயத்த என் பாட்டி கூட பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது தெரியுது அந்த சம்பந்தப்பட்ட அந்த வீட்டில் இருக்கிற பசங்க அவங்களுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கு. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி இந்த பசங்களும் நல்லா குடிச்சிட்டு காரையும் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த கார் ரொம்பவே வேகமா ஓட்டிட்டு வரும்போது அந்த நேரம் அந்த ரோட கிராஸ் பண்ண வந்த அந்த பெண் ஆக்சுவலா இந்த கார் ஓரமா தான் போயிருக்கு. அந்த பெண் பார்த்துட்டு ஒழுங்கா தான் போயிருக்காங்க. ஆனா குடிபோதில் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பசங்களும் காரை கொஞ்சம் ஏடா கூடமா ஓட்டி ரொம்பவே வேகத்தோட அவங்களையும் முட்டி தூக்கியிருக்காங்க. இதுல சம்பவ இடத்துல அந்த பெண் இறந்தும் போயிட்டு இருக்காங்க. அப்படி இறந்து போன அந்த பெண்ணோட ஆன்மா தான் டெய்லி இவங்க வீட்டில் வந்து இவங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் ஆரம்பத்திலே இவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கெட்ட சக்திகள்லாம் வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு தான் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த ஆன்மா அந்த இடத்துல அதோட கோபத்தை காட்டுறதுக்காக அவங்க வீட்டு சவத்தை ஃபுல்லா ரத்த தடங்கள்லாம் பதிச்சுட்டும் போயிருக்கு. பட் இதுல சோகமான இல்ல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, எங்க பாட்டி அண்ட் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பேயை பார்த்தாங்களே சரியா, அதுல இருந்து 2 நாளுக்குள்ள அந்த 2 பேருமே இறந்து போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆக்சிடென்ட்ல அப்படின்ற ஒரு விஷயத்த காவியா இவங்க சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற மத்த பொண்ணுங்க இதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த ஒரு பயத்தை உணர முடியுது. பட் மத்த பொண்ணுங்க என்னடி ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு இது ஒரு கதையா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இந்த டீம்ல எல்லாருமே ஓரளவுக்கு குடிச்சிடுறாங்க. பட் தள்ளாடுற அளவுக்கு குடிச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா இல்ல, இவங்களுக்குள்ள சுயநினைவுலாம் நல்லாவே இருக்கு. அந்த அளவுக்கு தான் இவங்களும் குடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி குடிக்கிற டைம்ல இயற்கை உபாதையோட தொந்தரவுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒன் பாத்ரூம் வரது சேம் அந்த விஷயம் இந்த இடத்துல இந்த டீமை சேர்ந்த காவியா இவங்களுக்கும் வருது. அப்போ அவங்களும் சொல்றாங்க கொஞ்சம் போயிட்டு வந்துருண்டி அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கிற மற்ற பொண்ணுங்கள்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் அவங்க பாட்டுன்னு குடிச்சிட்டு இருக்காங்க. சரி இவளுங்க கிடக்குறானுங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா இவங்க மட்டும் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சும் போகிறாங்க. அப்படி போனவங்க பாத்ரூம் போகிறதுக்கு வந்து கரெக்டான இடம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. சரி இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த மரத்துக்கிட்டையும் போகிறாங்க. கரெக்டாக அந்த மரம் கிட்ட நிற்கும் போது நம்ம பசங்களுக்கும் நமக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு லைட்டாக அந்த தூரத்தையும் கணிச்சுக்கிறாங்க. அப்படி தூரத்தை கணிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு காவியா இவங்களுக்கு ஒரு அழுகை குரலும் கேட்க ஆரம்பிக்குது. அண்ட் அந்த அழுகை குரல் டோட்டலா இவங்களுக்கு பின்னாடி இருந்து கேட்குது. இப்போ இதுதான் மரம்னா காவியா இங்க நிக்கிறாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க இருக்காங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி இருந்து தான் அந்த அழுகிற சத்தமும் கேட்க உடனே இவங்களும் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அங்க இங்கன்னு ஒரு சில மரங்கள் தான் இருந்துட்டு இருக்கு. சொல்ல போனா அந்த இடத்துல ஆளுங்க யாராச்சும் நின்னாங்கன்னா ரொம்பவே தெளிவா தெரியும், உட்காந்துட்டு இருந்தா கூட ரொம்பவே தெளிவா தெரியும். என்ன இது அழற சத்தம் கேட்குது அப்படின்னு இவங்களும் அந்த அழற சத்தத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்க. காவியா இவங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா இவங்களும் போல்டான ஒரு பொண்ணு தான் அண்ட் ரொம்பவே தைரியமானவங்க. அண்ட் உள்ள கொஞ்சம் சரக்கு போயிருக்கல, இன்னும் தைரியம் அதிகமா இருக்கு. அதனால இவங்களும் எவனா இருந்தாலும் நான் பாத்துறேன், பேயா இருந்தா கூட நான் பாத்துறேன் அப்படின்னு ஒரு மமதை கண்டிப்பா நமக்குள்ள அந்த பர்டிகுலர் டைம்லயும் இருக்கும். அதே மாதிரி தான் காவியா இவங்களும் அந்த அழுகிற சத்தம் எந்த திசையில இருந்து கேட்குதோ அதை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்காங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது அழுகிற அந்த ஒரு சத்தம் அப்படியே நின்று வா கிட்டவா கிட்டவா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க காவியா இவங்களை வரவும் சொல்றாங்க. அந்த காவியா இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே முன்னோக்கி போயிட்டே இருக்க ஒரு லெவலுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப வலிக்குது இதை எடுத்து விடு, ரொம்ப வலிக்குது இதை எடுத்து விடு அப்படின்னு ஒரு குரல் மட்டும் கேட்டுட்டும் இருக்கு. அப்போ காவியா இவங்க யோசிக்கிற விஷயம் ஐயோ யாரோ வழியில் இருக்காங்க போல இருக்கு, என்னாச்சு பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் முன்னாடியும் போகிறாங்க. கொஞ்சம் முன்னாடி போனதுக்கப்புறம் அந்த சத்தம் அப்படியே நிற்குது. அண்டு காவியா இப்போ ஒரு மரத்துக்கிட்டே நிற்கிறாங்க. ஆனால் அந்த மரத்திலே கை வச்சுட்டு என்ன இங்கே இருந்தாலும் சத்தம் வந்தது அப்படின்னு இவங்களும் சுற்றி பார்க்க அப்போ மறுபடியும் அந்த ஒரு சத்தம் கேட்குது. எனக்கு ரொம்ப வலிக்குது இதை எடுத்து விடு, இது என் மேலே யாரோ குத்திருக்காங்க இதை எடுத்து விடு அப்படின்னு சொல்லும்போது காவியா இவங்களும் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு இவங்களும் சொல்ல உன் பக்கத்தில் தான் இருக்கேன் இங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்லும்போது அந்த இடத்துல காவியா இப்போ ஒரு மரத்தில் கை வச்சிருக்காங்களே அந்த மரத்துக்கிட்ட இருந்து தான் சத்தமும் வர காவியா இவங்களும் சரி மரத்து மேலே இருக்காங்களோ அப்படின்னு மேலே அண்ணாந்து பார்த்தா யாருமே இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்க, இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, எங்கே இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் இங்கே தான் இருக்கேன், உன் கண்ணுக்கு ஒரு ஆணி தெரியுதா, யாரோ என் மேலே குத்திருக்காங்க அந்த ஆணியை மட்டும் எடுத்து விடு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல அப்போ காவியா இவங்க ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க கொஞ்சம் போதையில் இருக்காங்க. உண்மையிலே இந்த மரம் தான் காவியா இவங்க கிட்ட பேசுது, இந்த மரத்து மேல யாரோ ஆணி குத்திருக்காங்க அதனாலதான் இந்த மரம் வந்து வழியில இருக்கு அப்படின்னு நினைச்சு எவனோ ஒருத்தன் இந்த மரத்துல இவ்வளவு பெரிய ஆணி குத்தி வச்சிருக்கான் அப்படின்னு அந்த ஆணியை புடுங்கிறதுக்கு
புடுங்கிறதுக்கும் முயற்சி பண்றாங்க. அப்படி அந்த ஆணியை புடுங்க முயற்சி பண்ணும்போது அங்க இருக்கிற அந்த உருவத்தோட அழுகை இன்னமும் அதிகமாகுது, வலி இன்னமும் அதிகமாகுது. காவியா இவங்களும் அந்த சமயம் உணர்ந்திருக்காங்க. சரி, பக்கத்துல ஏதாச்சும் ஆணி எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சில கட்டைகள் தான் இருந்துட்டு இருக்கு. சரி, இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த 2 கட்டையை இப்படி ஒன்னா சேர்த்து வச்சு இந்த சைட்ல ஆணியை இப்படி அந்த ஓட்டையில விட்டு 2 பக்கமும் வலு கொடுத்து அந்த ஆணியை புடுங்கிடுறாங்க. புடுங்கி பார்த்தா அது இந்த மாட்டு வண்டியில எல்லாம் அச்சாணி அடிப்பாங்கல்ல, அதுல பாதி சைஸ்ல இருக்கு. ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த ஆணியை வெளில எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சத்தம் அப்படியே அடங்கிட்டு இருக்கு. காவியா இவங்களும் அப்படியே அந்த மரத்தை தட்டி கொடுத்துட்டு இப்போ வலி போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறுபடியும் இவங்க பாத்ரூம் போக தானே வந்தாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்களே அந்த இடத்துக்கு போலான்னு போது திடீர்னு அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே அலற சத்தம் கேட்குது. அலறி அடிச்சுட்டு எல்லாருமே ஒரு இடத்துக்கும் ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சத்தத்தை கேட்ட காவியா இவங்களுக்கு பயம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா சுத்தமா பயம் வரல. காரணம் என்னன்னா, இவங்க இந்த காட்டுக்கு வந்த புதுசுல எல்லாருமே இந்த பேயை பத்தி பேசும்போதும் முதல்ல அலறி எல்லாரும் பயமுறுத்தினது யாருன்னா, இப்போ பாத்ரூம் போயிட்டு வரேன் அந்த மரத்துல இருந்து ஆணி எடுத்தேன் அப்படின்னு சுத்திட்டு இருந்த இந்த காவியா தான் இப்போ அவங்கள பிராங்க் பண்ற மாதிரி மற்ற பொண்ணுங்களாம் அலறிட்டு ஓடுறாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு பிராங்கா தான் இருக்கும், இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன் அப்படின்னு இவங்களும் பொறுமையா இவங்க எந்த இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்களோ சேம் அதே இடத்துக்கு போறாங்க. இப்ப அந்த இடத்துல இவங்க டீம்ல இருக்கிற யாருமே இல்லை. உடனே காவியா இவங்க யோசிக்கிற விஷயம், சரி எல்லாருமே எனக்கு தெரியாம இங்க எங்கன்னா ஒளிஞ்சிட்டு தானே இருப்பீங்க, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் ஒளிஞ்சிட்டு இருங்க, நான் இங்க உட்காந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய இடத்துல உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் காவியா ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அது என்னன்னா, இப்ப அந்த டேபிள் இப்படி இருக்குன்னு வைங்கல, காவியா இவங்க சைட்ல உட்காந்துட்டு இருக்காங்க அண்ட் இப்படி சுத்தி மத்த பொண்ணுங்களாம் நார்மலா உட்காருவாங்க. இதுல இந்த சைட்ல மட்டும் ஒரு பொண்ணு தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இத காவியா இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் நோட் பண்றாங்க, என்னடி எல்லாரும் அலறிட்டு என்ன ஏதோ பிராங்க் பண்றேன்னு ஓடுறாங்க, நீ போலே அப்படின்னு சாப்பிட்டுட்டு எதிர்க்க உட்காந்துருக்கிற அந்த பொண்ணை பார்த்த காவியா இவங்க இப்பதான் அலறி இவங்களும் அந்த பெண்களை நோக்கி ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உண்மையிலே காவியா அவங்க அந்த இடத்துல பார்த்தது என்ன? இப்போ அலறி ஓடின காவியா இவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியாம அப்படியே ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும்போது திடீர்னு ஒரு கை காவியா இவங்க கையை பிடிச்சி இழுத்து இந்த சைட்லையும் மறைவா நிற்க வைக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல தான் மொத்த பொண்ணுங்களும் நிற்கிறாங்க. அந்த காவியா இவங்களுடைய இதய துடிப்பு அதிகமாயிட்டே இருக்கு. என்னடி நடக்குதாங்க, நீங்க எல்லாரும் என்ன பயமுறுத்துறீங்க அப்படின்னு நினைச்சு நானும் சாதாரணமா அங்கே உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சேன். என் பக்கத்துல அவ்வளோ கொடூரமா ஏதோ ஒன்று உட்காந்துட்டு இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இப்போ காவியா இவங்க மட்டும் இல்ல, இந்த டீம்ல இருக்கிற எல்லா பெண்களுடையும் உடலும் பார்த்தீங்கன்னா அந்த நடுக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. அப்படியே அவங்க அந்த இடத்துல என்ன பார்த்தாங்க. ஆக்சுவலா காவியா இவங்க பாத்ரூம் போறோம் அப்படின்னு போயிருப்பாங்களே, அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப காவியா இவங்க போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கௌதமி, மும்தாஜ் அண்ட் மற்ற பொண்ணுங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டும் இருக்காங்க அண்ட் சரக்கு அடிச்சுட்டும் இருக்காங்க. அப்படி உட்காந்து இருக்கும்போது இந்த டீம்ல வனிதா அப்படின்றவங்க, அப்போ பாத்ரூம் போனாலே போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வரல, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆளை காணுமே, எங்கே போயிருப்பா அப்படின்னு டீமுக்குள்ளே பேசிட்டு இருக்க. பட் கௌதமி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் என்ன குழந்தையா, நம்ம முன்னாடியே போகிறதுக்கு, போயிட்டு வந்துடுவா சாப்பிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களும் சாப்பிட்டுட்டே இருக்க. அப்போது இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களே இந்த இடத்துக்கு அப்படியே பின்னாடி, அதாவது காவியா இவங்க போன அந்த திசையில் யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த வனிதா இவங்க பார்க்குறாங்க. காவியா என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, பாத்ரூம் போயிட்டு இல்ல வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற அந்த உருவமும் அப்படியே அசையாம நிக்குது. இப்ப வனிதா இவங்களும் என்னடி அவ அங்கேயே நிக்கிறான், இங்க வர சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மத்த பொண்ணுங்களும் திரும்பி பார்க்காம ரொம்ப பண்ணாதிரி வாடி அப்படின்னு சொல்லும் போது அப்ப கூட அங்க இருக்கிற அந்த உருவத்தோட அசைவு இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு. சரி நீ வந்தாவா, உன் பங்கையை நாங்க சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்க இருக்கிற அந்த உருவத்தோட அசைவு அப்படியே லைட்டா முன்னோக்கி வரவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்த வனிதா இவங்களும் பார்த்து, பாத்தியா அவ சாப்பாடு காலி பண்றோம்னு சொல்லும் போது மட்டும் அவ எப்படி உஷாரா வரா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது வனிதா அவங்க அப்படியே தகைச்சு போய் நிக்கிறாங்க. அதுவும் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயத்த அப்படியே வாயில வச்சபடியே தகைச்சு போய் நிக்கிறாங்க. இதை மும்தாஜ் இவங்களும் பாக்குறாங்க. என்னடி ஏதோ பேய பாக்குற மாதிரி பாக்குற அப்படின்னு மும்தாஜ் இவங்களும் திரும்பி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான்
மும்தாஜ் இவங்க தான் ஃபர்ஸ்ட் அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வனிதா, கௌதமி அப்படின்னு மற்ற எல்லா பெண்களும் அலறியும் இந்த இடத்த விட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ காவ்யா இவங்க போன அந்த திசையில இருந்து ஒரு உருவம் ரொம்ப நேரமா நின்றுதுல, இவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட சுய ரூபத்தையே பார்க்குறாங்க. அது ஒரு பேய். இந்த காட்டுப்பகுதியில் இவங்க வசமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களாலையும் உணர முடியுது. அப்பதான் அலறி அடிச்சுட்டு எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை தான் தூரத்தில் இருக்கிற காவ்யா அவங்களும் இங்க இருக்கிற அந்த லூசுங்க என்ன பிராங்க் பண்றேன், என்ன ஏமாத்துறேன் அப்படின்ற ஒரு பேர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்னு நினைச்சு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம ரொம்பவே கேஷுவலா வந்து பேய் கூட உட்காந்து பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இவங்களுக்கு இருக்கிற ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ இவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சு நிற்கிறாங்களே, அங்கே இருக்கிற அந்த உருவத்தை பார்த்து இவங்க நிற்கிற இந்த இடத்துல இருந்து அப்படியே பக்கம் தான் இவங்க பார்க் பண்ண காரும் இருக்கு. பட் மற்ற பொருட்கள், சரக்கு பாட்டிலாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், டேபிள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அதை எடுக்காமல் எப்படி போகிறது யோசிக்கும் போது உயிரா சாப்பாடா அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக உயிர் தான் முக்கியம். அதை காலையில் கூட வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ எல்லாருமே அவசர அவசரமாக காரில் ஏறி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு காரில் ஏறி வண்டி ஸ்டார்ட் பண்றாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் இந்த இடத்த விட்டு முடிஞ்ச வரைக்கும் வேகத்தோட இவங்களும் முன்னோக்கி போயிட்டும் இருக்காங்க. பட் அப்படி போயிட்டே இருக்கிற அந்த வழி ஒரு காரு மட்டும்தான் போயிட்டு வர அளவுக்கு கொஞ்சம் அகலமா இருக்கு. அப்படிப்பட்ட வழியில் இவங்க போயிட்டே இருக்கும்போது அதுல ஒரு பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சகதியா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த இடத்துல டயர் மாட்டிக்கிச்சு. இவங்களும் வண்டியை ரேஸ் பண்ணி அந்த பள்ளத்துல இருந்து வெளியில வரலான்னு பார்த்தா வண்டி டயர் மட்டும் தான் சுத்ததே தவிர வண்டி நகர்ந்தா மாதிரியும் இல்லை. இவங்களுக்கும் கிளியரா புரியுது இந்த நைட்டோட நம்ம சோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த சமயம் இவங்க காருக்கு பின்னாடி ஒரு 20-30 அடி தொலைவில் இருந்து யாரோ ஒருத்தவங்க பொறுமையா நடந்து வரத இந்த டீம்ல இருக்கிற வனிதா இவங்களும் பாக்குறாங்க. பார்த்து அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. அது வருது, அது வருது, இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் வண்டி எடு அப்படின்னு ரொம்பவே பதட்டமான குரல்ல சொல்ல, ஒருத்தவங்க இந்த இடத்துல பதறினாலும் அங்க இருக்கிற மற்ற எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா பதட்டம் அதிகமாகும். இப்போ வண்டியை இந்த பள்ளத்துல இருந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற கௌதமி இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டு அந்த முடிஞ்ச வரைக்கும் எப்படியோ லெஃப்ட் ரைட்டு ரிவர்ஸ் ட்ரை பண்றாங்க. ஆனா வண்டி இந்த இடத்த விட்டு நகரவும் மாட்டேங்குது. அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்ச கௌதமி இவங்க என்ன பண்றாங்கன்னா, சைட்ல கொஞ்சம் கல்லுலாம் இருக்குல்ல, அந்த கல் எல்லாத்தையுமே இந்த பள்ளத்துல போட்டு ரொப்புங்க. மேபி அந்த கல்லோட கிரிப்பு மூலியமா இந்த டயர் மாட்டி வெளியில வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் ஒரு பொண்ணும் இந்த காரை விட்டு இறங்குறதுக்கு தயாராகவே இல்லை. என்னால முடியாது, வேணா நீ பண்ணு அப்படின்னு சொல்லும் போதும் இந்த இடம் இப்போ ஆர்குமெண்ட் பண்றதுக்கான நேரம் கிடையாது, பேசாம நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு கௌதமி இவங்க இறங்கும் போது கூட இன்னொரு ஃப்ரெண்டான மும்தாஜ் அவங்களும் இறங்குறாங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அங்க இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து அந்த பள்ளத்துல போடுறாங்க. அண்ட் லைட்டா மண்ணையும் போட்டு அந்த இடத்த அப்படியே ரொப்புறாங்க. இப்ப கார்ல உட்காந்ததுக்கு அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு முடிஞ்ச வரைக்கும் வேகத்தோடலாம் வண்டி எடுக்கல, அப்படியே பொறுமையா, ரொம்பவே பொறுமையா பூ மாதிரி ஆக்சிலேட்டர் கொடுத்தா டயர் பொறுமையா சுத்துறது மூலியமா இந்த இடத்த விட்டு வெளியில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்களும் கண்மூடித்தனமா நம்பி அந்த விஷயத்தை ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சமயம் அதிர்ஷ்டம் இவங்க கிட்ட இருந்திருக்கு போல இருக்கு. இவங்க ட்ரை பண்ண மாதிரி அந்த பள்ளத்துல இருந்து அந்த டயரும் வெளியில வந்துருது. இப்ப முன்னாடி டயர் அந்த பள்ளத்துல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் பின்னாடி டயர் அந்த பள்ளத்துல மாட்டுது. ஆனா ஆல்ரெடி அந்த இடத்துல கல்லு எல்லாம் போட்டிருக்காங்களே, இப்ப அந்த இடம் ஓரளவுக்கு பள்ளம் இல்லாம மேடா தான் இருக்கு. ஸோ பின்னாடி டயர் அதுல பட்டாலும் ஈஸியா வெளியிலே வந்துருது. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு இருந்த அந்த உருவத்தோட இடைவெளி காருக்கும் அந்த உருவத்துக்கும் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 to 10 அடி தொலைவு தான் இருக்கும். அதாவது அந்த உருவம் ரொம்பவே வேகத்தோட எகர்னாலும் இந்த காரை ஈஸியா பிடிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே கிட்ட தான் அந்த உருவத்தையும் இவங்க பார்த்துருக்காங்க. பார்த்து காருக்குள்ளேயே அந்த அளவுக்கு அலறி இருக்காங்க. அந்த உருவத்தோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட முடியெல்லாம் குச்சி குச்சா இங்க அங்க அப்படின்னு கலைஞ்சி நீட்டா வந்துட்டு இருக்கு. அண்டு இந்த இடம்லாம் வந்து ஒரு மாதிரி யாரோ அடிச்சு கிழிச்ச மாதிரி இருக்கு. தாடையும் உடஞ்சிருக்கு. அண்டு கண்ணு இந்த இடம்லாம் கிழிஞ்சும் இருக்கு. லைட்டா 2 கண்ணுமே வந்து கொஞ்சம் வெளியிலயும் வந்திருக்கு. மொத்தமா வெளியில வரல, 2 கண்ணுமே லைட்டா வெளியில வந்திருக்கு. பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு கொடூரமாகவும் இருந்திருக்கு. இதுலயும் ஒரு கால் இப்படி இருக்கு, இன்னொரு கால் உடஞ்சி இப்படி திரும்பி இருக்கு. ஸோ இப்படிதான் நடந்து வந்துட்டு இருக்கு. ஆனா சாதாரணமா நடக்கிற மாதிரி தான் இருக்கு. உடம்புல போட்டுக்கிற அந்த துணி அப்படியே அழுக்கா அங்கன்னு கிழிஞ்சு ரத்தம் படிஞ்சு அந்த ரத்தக்கரை கருப்பான எப்படி இருக்கும் காஞ்சி அப்படிதான் இருக்கு. பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கும் கோரமான ஒரு பெண்ணுடைய உருவம் தான் இப்போ இவங்களை நோக்கி நகர்ந்து வந்துட்டு வந்திருக்கு. ஆனா அந்த இடத்த விட்டு எப்படியோ இவங்களும் வேகமா இந்த இடத்த விட்டும் கிளம்பி போறாங்க. ஒரு வழியா இந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு, எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இவங்களும் ஒரு நம்பிக்கையோட போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ரோட்டுக்கு சைடில் நின்று
அப்படின்னு வண்டி நிறுத்துற மாதிரி யாரோ ஒருத்தவங்க கை காட்ட இவங்களும் யாரது நிக்கிறா அப்படின்னு பொறுமையா அப்படி வண்டியில போன மாதிரியே பாக்குறாங்க. பார்த்தா பின்னாடி துரத்திட்டு வந்தேன் சேம் அதே உருவம். இப்போ இவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அந்த ரோட்டுக்கிட்ட நிற்கும் போது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல இவங்களுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறாங்க. ஏன்னா இதுகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு உருவம் இப்போ நமக்கு முன்னாடி ரோட்ல இங்க நிக்குதுன்னா கண்டிப்பா அதால எவ்வளவு தூரம் வேணாலும் வர முடியும் அப்படின்னு இவங்களுக்கும் புரிய வருது. அண்ட் இவங்க போயிட்டு இருக்கிறது ஹைவேலாம் இல்ல, காட்டு வழி பாதை தான். அந்த இடத்துல பகல்ல மட்டும்தான் ஆட்கள் ஏதாச்சும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, நடுராத்திரி சுத்தமா வாய்ப்பே இல்லை. இப்ப இவங்களும் ஹைவே நோக்கி போயிட்டும் இருக்காங்க. ஆனா அது போறதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கு. இந்த போற கேப் ஃபுல்லா இவங்களுக்கு முன்னாடி அந்த உருவம் இவங்க வண்டியை நிறுத்துறதுக்கு கை போட்டுட்டும் இருக்கு. சடனா இவங்கள பயமுறுத்துற மாதிரியும் அண்ட் வண்டி கௌதமி இவங்க தான் ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த ஜன்னலுக்கு பக்கத்துல அந்த உருவம் இவங்களை அப்படின்னு எட்டி பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்களும் பண்ணிட்டே இருக்க இவங்களும் அந்த பயத்தில் தான் இருக்காங்க. வண்டியில் இருக்கிற மும்தாஜ் இவங்களும் குரான்ல இருக்கிற வார்த்தைகளை ரொம்பவே சரளமாக சொல்லிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு. இப்படி இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் வேகத்தோடு போயிட்டே இருக்கும்போது சடனா அந்த பாதையில் நடுவில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி வந்திருக்கு. இவங்களும் இடிச்சிட போறோமோன்ற பயத்தில் வண்டியை இப்படி லைட்டாக திருப்பி இருக்காங்க. அப்படி திருப்பினதுல அந்த இடத்துல வண்டி கொலாப்ஸ் ஆகி ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்குது. அதுவும் அந்த ஆக்சிடென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்ப அந்த காட்டு வழி பாதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஹைவே ரோட்ல அந்த ரோடும் கனெக்ட் ஆகும். இப்ப இவங்க முன்னாடி தோன்றன அந்த உருவம் பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல தான் இருந்திருக்கு. இந்த காட்டு வழி பாதையில இருந்து ஹைவே வரும்போது பாத்தீங்கன்னா யார் மேலேயும் இடிச்சிட போறோம் அப்படின்ற ஒரு பயத்துல வண்டியை அப்படி திருப்பி இருக்காங்க. அப்போ எதிர்க்க வர ஒரு லாரியில வண்டியை மோதி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டும் நடக்குது. இந்த ஆக்சிடென்ட்ல காவ்யா இவங்களுக்கு கொஞ்சம் பலமா அடிப்படுது. மற்ற பெண்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அடிப்படுது. பட் உயிர் சேதம் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஏன்னா ஆக்சிடென்ட் ஓரளவுக்கு பலமா தான் நடந்திருக்கு, பெரிய அளவுலாம் நடக்கல. பட் இருந்தாலும் ஆம்புலன்ஸும் வருது, இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இதுல காவ்யா இவங்க குறைஞ்சது 2 நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அடி கொஞ்சம் அதிகமாக தான் பட்டிருக்கு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுல இருந்து காவ்யா அவங்களுடைய நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு இடத்த பாக்குறாங்க, என்னை விட்டு நான் தெரியாதனமா பண்ணிட்டேன், நீ வழியில இருக்குன்னு சொன்னதுனால தானே நான் எடுத்து விட்டேன், என்னை தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு காவ்யா இவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னு கேட்கும்போதும் அப்பதான் அன்னைக்கு நைட்டு காவ்யா அவங்க பண்ண விஷயத்த கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி பாத்ரூம் வருதுன்னு நடுவில் எந்திரிச்சு போனோம்ல, அப்ப நான் போன இடத்துல யாரோ அழற மாதிரியும் சத்தம் கேட்டது அண்ட் எனக்கு ரொம்பவே வலிக்குது, இதை எடுத்து விடுன்னு சொல்லும் போதும் நானும் கொஞ்சம் போதில் இருந்தேன். அப்போ அங்க இருக்கிற ஏதோ ஒரு மரம் தான் என்கிட்ட பேசுற மாதிரி இருந்தது. அந்த மரத்துல யாரோ ஆணி குத்தி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த மரமும் அந்த ஆணியோட குத்தன வழியில துடிக்குது போல இருக்கு அப்படின்னு அந்த ஆணியை கஷ்டப்பட்டு எடுத்து விட்டு ஒரு சில நிமிஷத்துல தான் இந்த பக்கம் நீங்களும் அலர்னீங்க. ஆனா அந்த இடத்துல அந்த உருவத்தையும் பார்த்தோம். ஆனா அந்த மரத்துல யாரோ ஏதோ ஒரு பேயா அடைச்சு வச்சிருக்காங்க, தெரியாதனமா நான் அதை எடுத்து விட்டுட்டேன். இப்ப அது என்ன கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கு. அந்த ஆன்மா கிட்ட நானும் கேட்டேன், நான் தானே உனக்கு உதவி பண்ண அப்படின்னு. பட் இருந்தாலும் அது கேட்கற மாதிரி இல்லை, என்ன கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கு, அதோட முதல் பலியா நானா தான் இருக்கணும்னு நினைக்குது அப்படின்னு அந்த ஆன்மா சொல்றதா இப்போ காவ்யா இவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே இப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது கௌதமி இவங்களும் யோசிக்கிறாங்க, தெரியாதனமா நாம இந்த மாதிரி இந்த இடத்துல குடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டோமோ அப்படின்னு. சரியா இந்த சம்பவம் நடந்த 2வது நாள்ல காவ்யா இவங்களை டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அண்ட் வீட்டுக்கு போன அடுத்த ஒரே நாள்ல காவ்யா அவங்களும் மர்மமான முறையில இறந்தும் போயிடுறாங்க. இப்படி காவ்யா இவங்க இறந்து போன விஷயத்த கூட இருக்கிற மற்ற பெண் தோழிகளால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இத்தனை வருஷம் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு சடனா இல்லைன்னும் போது யாரால தான் அக்செப்ட் பண்ண முடியும். ஆனா இந்த பலி எண்ணிக்கை இதோட முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஆரம்பம். இதுக்கப்புறம் அந்த டீம்ல வனிதான்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க வீட்டை சுத்தி நைட்டு இந்த விசித்திரமான நிகழ்வுகள்லாம் நடக்கவும் ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தவங்க அவங்க வீட்டை நோட்டம் விடுற மாதிரியும் அண்டு அவங்க வீட்டுக்குள்ள யாரோ அத்துமீறி நுழைஞ்சு நடக்கிற மாதிரியும். ஆரம்பத்துல இவங்க வீட்டில் இருக்கிறவங்க யோசிச்ச விஷயம் ஏதோ திருடன் தான் இந்த மாதிரி விஷயத்த பண்றானோ அப்படின்னு. அவங்க அப்பா நைட்டு தூங்காம முழிச்சிருந்திருக்காரு. வந்தவன அப்படியே அலேகா பிடிச்சி போட்டு பொழந்துடலாம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அப்பா இவரும் முழிச்சிட்டு இருக்காரு. அந்த நடமாட்டம் வீட்லயும் நடக்கவும் ஆரம்பிக்குது. அப்பா இவரும் பிடிக்கலான்னு கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல வனிதா அவங்க அப்பா ஒரு மாதிரி வலிப்பு வந்த
வந்தா மாதிரி கீழே பயத்தோட விழுறாரு. ஏன்னா அந்த இடத்துல அவர் பார்த்த உருவம் அந்த மாதிரி இருந்ததாம் அவங்க குடும்பத்துக்கிட்ட பகிர்ந்திருக்காரு. அப்படி வந்த அந்த உருவம் வனிதா இவங்களுடைய நெஞ்சு மேல ஏறி உட்காந்து இவங்களுடைய கழுத்தை நெரிக்கிறதுக்காகவும் முயற்சி பண்ணியிருக்கு. இந்த ஒரு விஷயத்த வனிதா இவங்களே ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம அந்த உருவம் இவங்க நெஞ்சில் உட்காந்து இவங்க கழுத்தை நெரிக்கிறத அவங்களும் பார்த்துருக்காங்க. பார்த்து ஓரளவுக்கு கத்த முயற்சி பண்றாங்க. அந்த ஓரளவுக்கு சத்தம் வந்ததை கேட்ட வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே எந்திரிச்சு வனிதா அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது இந்த கழுத்து பகுதி ஃபுல்லா கைத்தரம் பட்டு செவந்து போயிருக்கு. இந்த சைடில் அவங்க அப்பா மயக்க நிலைமையில இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வலி வந்துருச்சுல. இப்ப அப்பா அவரை அந்த நடுராத்திரி ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலையும் இல்லைங்க இது பெருசா இல்லை, இது ஒரு பயத்தால வந்த வலிப்பு தான், இதுக்கு முன்னாடி இவருக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது இல்லை சரியாயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கும் லைட்டாக ட்ரீட்மெண்ட் பார்த்து வீட்டுக்கும் அனுப்புறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சகஜமாக தூங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு வனிதா அவங்களும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல சடலமா மிதந்துட்டும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தெரியாம வீட்டில் இருக்கிற எல்லாருமே சகஜமா தூங்கிட்டும் இருக்காங்க. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே எந்திரிச்சு அவங்க வேலையை பார்க்கும்போது தான் ஆமா இவ இன்னும் தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு போய் தேடி பார்த்தா ரூம்ல வனிதாவும் இல்லை. ஆளை காணுமே அப்படின்னு அங்க எங்கன்னு சுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு பின்னாடியும் போய் பார்க்குறாங்க. அங்கேயும் ஆளை காணும். சரி கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கலாமே அப்படின்னு கிணத்துல பக்கெட்டை போட்டு அந்த கிணத்துல இருக்கிற அந்த வாளியை இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த வாளியோட அந்த கூர்மையான பகுதியில் ஏதோ ஒன்று மாட்டி வெளியில வரதுக்கு முடியாம இருக்கிறத வனிதா அவங்க அம்மாவும் உணர்றாங்க. என்ன இது பக்கெட் ஏதோ மாட்டிட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு எட்டி பார்த்தா வனிதாவோட சடலத்தில் தான் அந்த பக்கெட்டு மாட்டியும் இருக்கு. அப்படியே அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து வனிதா அவங்களுடைய சடலத்தை வெளியே எடுக்கிறாங்க. வனிதா அவங்க இறந்து ஒரு சில மணி நேரங்கள் தான் ஆகுது. இப்போ இந்த டீம்ல இருக்கிற 2வது நபரும் இறந்துட்டாங்க. சேம் இப்போ வனிதா இவங்க எப்படி இறந்து போனாங்க அதே மாதிரி இந்த டீம்ல யாமினி அண்ட் கீர்த்தனா அப்படின்றவங்க சேம் அவங்களுக்கும் அதே மாதிரி நைட் டைம்ல அந்த வீட்டில் நடமாடுற விஷயங்களும் நடந்திருக்கு. அதே மாதிரி கீர்த்தனா அப்படின்றவங்க வந்து தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. அண்ட் யாமினி அப்படின்றவங்க வந்து நெருப்பு கொளுத்தி இறந்தும் போயிருக்காங்க. ஆனா இவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் சொல்லிக்கிட்ட விஷயம் அண்ட் அவங்க வீட்டில் ஃபீல் பண்ண விஷயம் இந்த 4 பேருமே சொல்லி வச்ச மாதிரி என்னை விட்டுரு, இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணல, எதுக்கு என்ன கொள்ள வர, என்னை விட்டுரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் காவியா அவங்க நான் உதவி பண்றேன் அப்படின்ற ஒரு பேர்ல தான் பண்ணேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மற்ற பெண்கள் என்னை விட்டுரு, எனக்கு எதுக்கு அந்த சம்பந்தமும் இல்லை, என்னை விட்டுரு, என்னை கொன்றாத அப்படின்னு இந்த மாதிரி தான் மற்ற 3 பெண்களும் சொன்னதா அவங்க வீட்டில் பார்த்துருக்காங்க. இந்த ஒரு வார்த்தையை பர்டிகுலரா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 4 பெண்களுமே இறந்தும் போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டீம்ல 5 பேர்ல 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 5வது ஆள் அவங்களுடைய பேரு பவித்ரா. அந்த பவித்ரா அவங்க வீட்லயும் அந்த பெயின் நடமாட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. வீட்டில் இருக்கிறவங்க முன்னெச்சரிக்கையா கோயிலுக்கும் போயிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆனா எதுவுமே இவங்களுக்கு பயன் கொடுக்குற மாதிரியும் பாதுகாக்கிற மாதிரியும் இல்லை. கடைசியா பவித்ரா இவங்க எப்படி இறந்தாங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் சாதாரணமா உட்காந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க அம்மா அப்பா கூட சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருந்த அந்த பெண் ஒரு செகண்ட்ல பைத்தியமான மாதிரி என்னை விட்டுரு அப்படின்னு அவங்க வீட்டை விட்டு அலறி அடிச்சுட்டு வெளியிலையும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஓடினவங்க ரொம்ப தூரம் ஓடி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கண்ணு மண்ணு தெரியாம ஓடி இருக்காங்க. அப்படி ஓடினதுல அவங்க மெயின் ரோடே போயிட்டு இருக்காங்க. எதிர்க்க வந்த வண்டியில அடிபட்டு அந்த இடத்துல பவித்ரா அவங்களும் ஸ்பாட்லி இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த 5 பெண்களுமே இறந்து போயிட்டாங்க. கடைசியா இருக்கிறது கௌதமி அண்ட் மும்தாஜ். இவங்க 2 பேருக்குமே கிளியரா புரியுது அடுத்த டார்கெட் நம்ம 2 பேரா தான் இருக்கும், நாமளும் எப்போ வேணாலும் இறந்து போகலாம் அப்படின்னு. ஏன்னா இவங்க 2 பேருமே கேரளால இருக்காங்க. கேரளால இல்லாத நம்பூதிரி அண்ட் கேரளால இல்லாத மாந்திரிகம்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்பவும் இவங்க 2 பேருமே நம்பிக்கை இழந்து எதுவுமே பண்ணாம இருக்காங்க. ஏன்னா இவங்க போகாத இடம் இல்லை, போகாத கோவில் இல்லை, அண்ட் பார்க்காத மாந்திரிகரும் இல்லை. இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது கூட இவங்க சொன்ன விஷயம், இந்த வீடியோ உங்க ஷேர் பண்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், இத்தனை நாள் என்னோட மனசுல வந்து ஒரு பாரமா ஒரு அழுத்தமா இருந்தது. இதன் மூலியமா சப்ஸ்கிரைபர் எனக்கு இந்த விஷயத்த சொல்லுவாங்க, இதன்படி நான் நடந்து இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வரணும் அப்படின்லாம் நினைக்கல. பட் இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சு ஷேர் பண்றேன். இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் உயிரோட இருந்தேன்னா கண்டிப்பா உங்களை நான் கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு இந்த ஒரு வாய்ஸ் மெசேஜை அப்படியே முடிச்சிருக்காங்க. நானும் கால் பண்ணி பார்த்தேன், பட் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே என்ன நடக்க போகுது அப்படின்னும் தெரியல. ஹோப் இவங்க 2 பேருக்காச்சு எந்த பிரச்சனையுமே நடக்காது அப்படின்னு பிடிஆர் சார்பா
ப்ரே பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கௌதமி, மும்தாஜ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன நடந்தது அண்ட் எங்க போனாங்க அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது கடவுள் விட்ட வழிதான். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் ஃபண்ட்ரைஸ்க்காக QR கோடும் போட்டிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா இப்போவும் QR கோடு இருக்குது. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.